நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசுதேவர் தம் மகனாய் வந்து தோன்றினான் எம்பெருமான். மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். இவனை பற்றி சாஸ்திரம் சொல்றது அஜாயமானகா, பிறப்பே கிடையாது. பகுதா விஜாயத்தே, ஆனால் பல பிறவிகளும் எடுக்கிறான். கர்மாதீனமாக பிறப்பு இல்லை, கருணை அடியாக பிறப்பு உண்டு. நாம் அத்தனை பேரும் கருணையாலே பிறப்பதில்லை, கர்மத்தால் பிறக்கிறோம். ஆனால் பகவான் பிறக்கிறது கர்மம் இருக்குங்கிறதுக்காக அல்ல, தான் ஆசைப்பட்டு பிறக்கிறார், கருணையால் பிறக்கிறார். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. எனக்கேற்ற திருமேனி எடுத்துக்கிறேன், நானே வந்து பிறக்கிறேன். பிறக்கும்போது கண்ணனுடைய திருமேனி நம்மாட்டம் இருக்குமா? பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்குமா? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதால் ஆயிருக்காது. அது பஞ்ச சக்திமயமான திருமேனி, சத்வகுணத்தாலே ஆக்கப்பட்ட திருமேனி. பரமேஷ்டி, புமான், விஸ்வஹா, நிவிருத்தஹா, சர்வஹா, இந்த 5 சக்தி சேர்ந்து தான் பெருமானுடைய திருமேனியா. அதனால தான் அதை எப்போ சேவித்தாலும் நமக்கு சத்வகுணம் வளரும், ஞானம் வளரும், பக்தி வளரும், தெளிவு பிறக்கும். நம்ம உடம்பெல்லாம் யார் பார்த்தாலும் இருக்கிற தெளிவும் போயிடும். இதுதான் நம்ம சரீரம். ஏன்னா இது ஒரே ரஜோகுணம் தமோகுணம். கண்ணனுடைய திருமேனியை சேவித்தாலே தெளிவாக இருக்கும் இல்லையோ? அந்த சாத்விகமான திருமேனியை சேவித்தார். நீ ஆர்னு கேட்க தேவகி பிரார்த்திக்கிறா. ரூபம் யது யது பிராகுர் அவ்வக்த மாத்தியம் பிரம்மஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணுர் அத்தியாத்ம தீபா. நீயே விஷ்ணு நாராயணன்னு தெரிஞ்சுனுட்டேன். ஆத்ம வித்தையை கற்பிக்கதற்காக வந்திருக்கிறாய். எந்த பிரார்த்தனைக்காக நீ வந்தாய் சொல்லு என்று கேட்கிறாள். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன்னு பெரியாழ்வார் பாசுரம். இது ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. அத்தத்தின் 10ஆம் நாள்னா ஹஸ்தத்துலேருந்து 10 நாள் எண்ணிக்கோன்னார் அவர். என்ன சுவாமி ரோஹிணின்னு இந்த ஆழ்வாருக்கு தெரியாதா? யாரானா நீர் எந்த நட்சத்திரம்னா சித்திரையிலேருந்து இத்தனாவது இப்படின்னு யாரானு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் பெரியாழ்வார் பாட்டார் அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன். ஏன் ஹஸ்தத்துலேருந்து 10ங்கிறார்? ஆழ்வாருக்கு கண்ணனிடத்தில் ரொம்ப பரிவு. நமக்கே ஒரு அழகான குழந்தை இருக்குது, பொத்தி பொத்தி சொக்காயை போட்டு போட்டு உள்ளே உட்காந்து வச்சுப்போம். இப்படி திருஷ்டி போட்டெல்லாம் கழிப்போம், வெளியில் வாசலில் விட்டுடவே மாட்டோம், சுற்றி போடுவோம், ஹாரத்தி எடுப்போம், திருஷ்டி கழிப்போம். இது நம்ம வீட்டு குழந்தைக்கே பண்ணால் அந்த வீட்டு குழந்தைக்கு எவ்வளோ பண்ணியிருக்கணும். ஆனால் அன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒத்துருமே இல்லையே. கண்ணன் பிறந்தான்னு கல்கண்டு கொடுக்கறதுக்கு கூட வழியில் பாருங்க, பகவானே கீழே வந்திருக்கார். நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன கோலாகலம், என்ன பாடுபடுத்துவோம்? ஒன்றும் இல்லை. சோபனம் சொல்ல முடியாது. குழந்தை பிறந்ததுன்னு வாயத்திறந்தா கம்சன் காதுக்கு செய்தி போடும். அவ்வளோ பயந்துண்டு வசுதேவர் இருக்கிறார். அப்படி கண்ணன் பிறந்தான்னாலும் வைபவம் அவனுக்கு தானே. நம்ம ஓஹோன்னு கொண்டாடித்தினால் நடந்துட போகிறதா? ஆனால் பெரியாழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். இந்த குழந்தைக்கு பரியறதுக்கே ஒத்துருமில்லை, பார்த்து பார்த்து சுற்றி போடுறதுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒத்துருமில்லை. நான் இப்போ நேராக ரோஹிணின்னு சொல்லிட்டேன், உடனே கம்சனுடைய காதுக்கு செய்தி போயிடும். அதனால் மறைச்சி சொல்கிறாராம். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன். ஹஸ்தத்திலேருந்து 10வது நட்சத்திரத்தில் பிறந்தார். நமக்கு சந்தேகம், இப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜோசியக்காரால் கேட்டு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துலேருந்து மேலே எண்றதுன்னு ஒரு கணக்குண்டு, நட்சத்திரத்துலேருந்து கீழே எண்றதுன்னு ஒரு கணக்குண்டு, அந்த நட்சத்திரத்தை சேர்த்து எண்றதுன்னு ஒரு கணக்குண்டு, அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு எண்றதுன்னு ஒரு கணக்குண்டு. இதே குழப்பம் கம்சனுக்கு ஒரு மூல்யம். பெரியாழ்வாருக்கு அதுதான் வேணும். இப்போ அவன் எண்ண ஆரம்பிக்கட்டும். ஹஸ்தம் சித்திர சுவாத்தின்னு எண்ணணுமா, சித்திர சுவாத்தின்னு எண்ணணுமா, கீழே எண்ணணுமா, மேலே எண்ணணுமா, நன்னா குழம்பி குழம்பி 10 வருஷம் எண்ணட்டும். எண்ணி அவன் ரோகிணின்னு கண்டுபிடிச்சின்னு வர்றதுக்குள்ளே எங்கள் குழந்தை கண்ணனுக்கு வயசாகிடும். அப்புறம் இவன் கண்லேருந்து தப்பிச்சுடுவான். அப்படிங்கிறதுக்காக பெரியாழ்வார் மறைச்சு பாடுறாராம். ஆண்டாள் பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாக பிறந்தான், மற்றொருத்தி மகனாக ஒளித்து வளர்ந்தான். யாருமே பிறந்த அன்னைக்கு பிரசவ அறையிலேருந்து குழந்தைய வெளியில் கொண்டு வரவே மாட்டான். இது சாதாரண வீட்டிலே பண்ண மாட்டான். ஆனால் அன்றைக்கி அங்கே என்ன, ஒரு நாள் கூட அந்த குழந்தை அங்கே இருக்க முடியலன்னா அன்றைக்கே வசுதேவர் தூக்கிட்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டாரோ இல்லையோ. ஆழ்வார் நம்ம ஆழ்வாருடைய பாசம். வேண்டி தேவரிறக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் அன்னபலம்ப போய் அங்கோராய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெற்றேன் எனக்கென்ன இகழுளதே. வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறா, அதுக்காக வந்தாராம். தேவர்கள் வேண்டுதலுக்கு மட்டுமல்ல, தானே தன்னை வேண்டினான். இப்படி ஒரு பிறவி நாம் எடுக்கணும்னு ஆசையா. எல்லாருக்கும் அப்பா அம்மா பகவான் தானே. அவருக்கு ஒரு குறை, நமக்கு ஒரு தாய் தந்தையே இல்லையே. இது குறையே இல்லை, அது நிறை. ஆனால் வேணும்னு அது குறையாட்டம் நினச்சிருந்து நமக்கும் ஒரு பெற்றோரோட வந்து பிறக்கணும் ஆசைப்பட்டார். பெற்றோரை தேர்ந்தெடுக்கிறார். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது. நம்ம பெற்றோரும் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதே இல்லை, நாமும் பெற்றோரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனால் கண்ணன் இன்னார் தனக்கு பெற்றோராக இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தானோ இல்லையோ. வசுதேவரும் தேவகி எனக்கு தந்தையும் தாயுமாக இருக்கட்டும் முடிச்சுட்டார். நம்மளை நம்ம அப்பா அம்மா தேர்ந்தெடுப்பாளா? யோசிச்சு பாருங்க.
அந்த வாய்ப்பு அவளுக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக நம்மளை தேர்ந்தே எடுத்திருக்க மாட்டான். அது மட்டும் உறுதி. ஏன்னா இது எங்கேயான அவளுக்கு அந்த வாய்ப்பு இருந்து இந்த பிள்ளைய பெறத்தை வேண்டே வேண்டாம், பிரம்மச்சாரியாகவே இருந்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வருவாளே தவிர, ஒரே ஒரு பிள்ளை ராமச்சந்திரனே தசரதன் ஆசையோடு சொல்லிக்கிறார், நீ 7 பிறவி எடுத்தாலும் ராமா நீ தான் எனக்கு பிள்ளையா இருக்கணும். 300 நாள் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய், என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வடம்புக்க எந்தாய், நின்னையே மகனாகப் பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. 7 ஜென்மம் எடுத்தான்னு நீ தான் பிள்ளையா பிறக்கணும், நான் தான் தந்தையா இருக்கணும். அந்த பேர் ஓரொரு தந்தையினிடத்துலையும் பிள்ளை வாங்கணும். அப்படி போல தான் இங்கே கண்ணன் பிள்ளை பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போறார். ஏன் போனாருங்கிறது தான் சரித்தம். இப்போ 3வது அவதாரம் இது. தேவகி பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ, நீ யாருன்னு கேட்க, நீ தான் பிருஷ்ணியும் சுதபாவம். கீழே கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்கோ. பிருஷ்ணி கர்ப்பனா முதல் அவதாரம், அதிதி தேவிக்கு குழந்தையா வாமனமூர்த்தி 2வது அவதாரம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற தேவகிக்கு குழந்தையாக 3வது அவதாரம். ஆக 3 தடவை நீ சொன்னபடிக்கு நான் அவதாரம் பண்ணிட்டேன். நீ கேட்ட பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்தேன். திவ்ய வருஷ சஹசிராணி துவாதசேயுர் மதாத்மனः மேலே உபேந்திர இதி விக்யாதः வாமனத்வாச்ச வாமனः இத்யுக்த்வா ஆசீத் ஹரிஸ்தூஷ்ணீம் பகவான் ஆத்மமாயையா பித்ரோஹோ சம்பஷ்யதோஹோ சத்யः பபூவ பிராகிருத சிசுஹு. தேவகி வசுதேவர் கைகூப்புண்டு கேண்டா, பழையபடிக்கு ஒன்றும் தெரியாத குழந்தையா இரு, இப்படியெல்லாம் இருந்தால் உடனே கம்சனுக்கு செய்தி போயிடும், நீ உலக குழந்தையாட்டம் 2 கையோட ஒன்றுமில்லாத கிடக்கிறியா? கேட்ட உடனே கண்ணன் சட்டுன்னு மறைச்சுனுட்டான். உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேத்தது அலௌகிகம். இந்த அலௌகிகமான வடிவத்தை மறைத்துக்கொள்னு கேட்க, சங்க சக்கரம் மறைஞ்சு போச்சு, 4 தோள்கள் மறைந்தன, முத்துப்பல்வரிசை மறைந்தது, சாதா சிசுவாட்டம் கண்ணன் கிடந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணன் ஒருத்தி மகனாக பிறந்தார்னு இருக்கோ இல்லையோ. அந்த நாளில் வாழ்ந்திருந்த பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் அவருடைய சிஷ்யர் போய் ஆச்சாரியனிடத்தில் கேட்குறார், மகன் மகன்னு ராமனைத்தானே சொல்லணும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நடந்தால் தானே மகன். தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜீவத்தோ வாக்கிய கரணாத்து. ராமன் தானே தசரன் சொன்னபடி காட்டுக்கு போனார். ஆனால் நீ எப்படி ஆண்டாள் மகன்னு கண்ணனை பாடலாம்? இது கேள்வி. இவர் என்ன சொன்னபடி கேட்டாரா? கேட்கவே மாட்டார். அம்மா அழ பண்ணுறவர். அப்படி இருக்குச்சு இவரை போய் மகன்னு சொல்லலாமன்னா பராசர பட்டர் அழகா பதில் சொன்னார். தந்தை சொல்படி நடந்துண்டா மகன். ராமன் தந்தை சொல்படி நடந்துட்டார். எப்போது? 25 வயசுக்கு. 12 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் 12 வருஷம் நாட்டில் சுகமாக இருந்தா 25 வயசுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார்கள். அப்போது கை வரம் வேண்டினால் தயாதன் சொன்னார். ராமன் காட்டுக்கு புறப்பட்டார். 25 வயசுக்கு அப்பா சொன்னபடி கேட்டால் மகன்னு சொல்லலாமா? இல்லை. இப்போ தான்னா இங்கே குழந்தை பிறந்திருக்கு, 4 தோள்களோடு இருக்குது, வசுதேவர் கை கூப்பிண்டு 2 தோள் ஆயிடுன்னு சொல்கிறார். உடனே குழந்தை கேட்டுதோ இல்லையோ? பிறந்த குழந்தை அப்பா சொன்னபடி கேட்டால் மகன்னு கொண்டாடுவீளா? 25 வயசு பிள்ளை அப்பா சொன்னபடி கேட்டால் மகன்னு கொண்டாடுவீளா? இது பாருங்க, பிறந்த உடனே பண்ணித்தோ இல்லையோ? அப்போ மகன் இவனைத்தான் சொல்லணும். ராமனை மகன்னு சொல்லணுமான்னு வேணா கேட்டுக்குங்க. என்ன பட்டர சமாதானம் சொன்னாராம். ஏன்னா இப்போ அடியனை கூப்பிட்டுருக்கிறது பாகவதம் சொல்கிறதுக்கு. அதனால் அப்படி தான் சொல்லி ஆகணுமே தவிர ராமன மகன் அப்புறம் சொல்லிக்கலாம். அது சித்திரை மாதம் வந்ததுன்னா ராமன் தான் மகன், ஆவணி மாதம் வந்துடுத்துன்னா கண்ணன் தான் மகன். ராமாயணம் சொன்னால் ராமன் தான் மகன். புத்திரன்னாலே எத்தனையோ பெருமை ராமனுக்கு. ஆனால் கண்ணன் இங்கும் பிறந்தான் அங்கும் வளர்ந்தான். பிறந்த போதே ஒரு குலம், வளர்ந்த போதே மற்றொரு குலம். பிறந்தபோது க்ஷத்ரியன், வளர்ந்த போது வைசியன். பிறந்த போதே மதுரைப்பட்டணம், வளர்ந்தது கோகுலத்தில். ராமனுக்கு அத்தனையுமே ஒன்று, கண்ணனுக்கு எல்லாமே 2. இவருக்கு ஒன்றே தெரியாது. ராமன் பிறந்ததும் சரி வளர்ந்ததும் சரி ஒரே இடம். அயோத்தியில் தான் பிறந்தார், அயோத்தியிலே வளர்ந்துட்டார். ஆனால் இவர் மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போனாரா? அங்கே க்ஷத்ரியனாக பிறந்தார், க்ஷத்ரியனாக வளர்ந்தார். ஆனால் இவர் க்ஷத்ரியனாக பிறந்து வைசியனாக இடைப்பிள்ளையாகத்தானே வளர்ந்துருக்கார். அதுவும் மாறி போச்சு. சரி, அதெல்லாம் சரியாக போச்சு சுவாமி. அவர் பகலில் பிறந்தார், இவர் ராத்திரியில் பிறந்தார். அவர் நவமியில் பிறந்தார், இவர் அஷ்டமியில் பிறந்திருக்கார். அவர் நல்ல அரண்மனையில் பிறந்தார், இவர் சிறைச்சாலைக்குள்ளே பிறந்திருக்கார். ராமனுக்கு எல்லாமே 1, இவருக்கு எல்லாமே 2. ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே தே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அத்யுத்வே. ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே, பெற்ற போது வசுதேவரும் தேவகியும், வளர்த்த போது நந்தகோபாலனும் யசோதையும். குலமே வேறே, இடமே வேறே, அனைத்தும் வேறே. இதெல்லாம் போனால் போகிறது. சொல்லு ஒன்றா இருக்கணும் இல்லையா? அது ராமனுக்கு ஒன்றாத்தானே இருக்குது. எப்பவும் ஒரே சொல் தான் பேசுகிறார். ஆனால் இவரோ மாலாய் பிறந்த நம்பியை, மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொருந்தாத பொய். எப்போதுமே 2 வார்த்தை தான். இவருக்கு ஒரு வார்த்தை தெரியவே தெரியாது. இதெல்லாம் சரி. அங்கே ஏகதார விரதன்,
ஒரே மனைவி தான் ராமனுக்கு எப்போதும். ராமஹா பரதாரான்னு சக்ஷுர்பியாமவின பஷ்யதி. ராமன் பரதாரங்களை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார், அது அவருக்கு பெருமை. கண்ணன் எப்படின்னா 16,108 பேர் மனைவிமார்கள். எந்த பெண்ணாக இருந்தாலும் கண்ணனுக்கு மனைவி தான். இதுக்கு வேடிக்கையாக அர்த்தம் சொல்லுவா. நந்தகோபாலன் மருமகளேன்னு ஆண்டாள் கூப்பிடுறா. உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன்னு திருப்பாவையில் 18வது பாசுரம் இல்லையோ ஆண்டாள் கூப்பிட்டா. நப்பின்ன உள்ள சேனிச்சுருக்கா, நப்பினை கூப்பிடணும். நந்தகோபாலன் மருமகளேன்னா நப்பினை எழுந்தே வரலையாம். ஆண்டாள் யோசிச்சு பார்க்குறா, என்ன இப்படி உதாசீனப்படுத்துறா? நந்தகோபாலன் மருமகளின்னு கூப்பிட்டமேன்னா அப்புறம் தான் தோணித்து, இந்த ஊரில் யாருமே நந்தகோபாலன் மருமகள் தான். அப்படி இருக்கிறச்சே நான் நந்தகோபாலன் மருமகள்னு கூப்பிடலாமா? நப்பின்னாயின்னு அப்புறம் தான் சேத்தா. என்ன நம்ம திருப்பதியில் போட்டு யாரெல்லாம் முடியிருக்கி கொண்டிருக்கிறீர்களோ வாருங்கோள்னா எல்லாரும் தான் வந்து நிற்பா. அதை போல கோகுலத்தில் போயிட்டு நந்தகோபாலனுக்கு நாட்டு பெண்ணுன்னா மொத்த பெண்களும் வந்து நிற்பா. நப்பின்னேன்னு சொன்னத்தானே நப்பின்ன வருவள். அப்போ இத்தனை பெண்களும் இவன் கல்யாணம் பண்ணார். அவர் ஏகதார விரதம். அவன் ஒரு சொல்லே சொல்லுவார், இவர் பல சொல்லு பேசுவார். பிறப்போ வளர்ப்போ அத்தனையும் மாறுபட்டிருந்த சொல்லியோ ஆழ்வார் சாதிக்கிறார். தந்த காலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனட பெருமள விருந்தேனை மந்தமாருதம் வனமுல தடவந்து வலி செய்வதொழியாதே இன்னும் திருமங்கி ஆழ்வாருடைய திருக்கண்ணபுர பாசுரம். தந்த காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்னல். எப்போ பிறந்தானோ பிறந்த மாத்திரத்தில் தன் தந்தையின் காலிலிருந்த விலங்குகள் வெடித்து சிதற பிறந்தான். கண்ணன் பிறந்தான்னு மட்டும் நாம் நினைச்சோம்னு வச்சுங்கோ, நம்ம காலில் இருக்கிற பாப்ப விலங்குகளும் வெடித்து சிதறும். அவர் பிறந்தான்னு நினைச்சாலே நாம் பிறக்க வேண்டிய தேவை கிடையாது. அவன் பால் குடித்தான் நினைத்தால் நாம் பால் குடிக்க வேண்டிய தேவையில்லை. அவன் சங்கிலி அடைபட்டான் மறைந்து வாழ்ந்தான் நினைச்சா நாம் சம்சாரத்தில் மறைய வேண்டிய தேவையில்லை. அவன் திருடினான்னு நினைத்தால் நம் பாபங்கள் திருடப்படுகின்றன. ஜன்ம கர்மஜ மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு பொக்கு என தாவியை நின்று நின்று உருக்கி உன்கண்ண இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொல் சேர்வதுவேன்னு பாசம். அவன் பிறந்தான்னு சொன்னாலே ஆச்சரியந்தான். பிறந்த மாயா பாரதம் புருதமாயான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பிறந்ததே போதும், இன்னும் அதற்கு மேலே வளர்ந்தது அத்தியாச்சரியம். கண்ணன் தன் உருவத்தை மறைச்சுனுட்டு அப்போ வசுதேவருக்கு சொல்கிறார், என்னை தலையிலே தூக்கி கொள்ளும், இக்கரையிலேருந்து யமுனையை தாண்டி அக்கறைக்கு அழைச்சின்னு போம். அங்கே யசோதா நந்தபத்னி பெண் குழந்தையை பெற்று களைப்பிலே சயனித்து கொண்டிருப்பாள். அங்கே கொண்டு போய் அவள் பக்கத்தில் என்னை விட்டுட்டு பெண் குழந்தையை அழைச்சின்னு நீர் என்னோட பக்கத்துக்கு வந்துடும் என்று தன் தந்தையார் இடத்துல சொல்கிறார். தலையை தூக்கி விட்டார். தயா ஹத பிரத்யவ சர்வவிருத்திஷு துவாஸ்தேஷு பௌரேஷ்வபி சாயிதேஷ்வத துவாரஸ்து சர்வா பிகிதா துரத்தையா பிருகத் கபாட்டாயா கீலசிருங்ககைः தாஹ கிருஷ்ணவாஹே வசுதேவ ஆகதே ஸ்வயம் விவர்த்தந்த யதா தமோ ரவேஹே வவர்ஷ பர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதா சேஷோன்வகாது வாரி நிவாரயன் பணைஹி. ஒரு கூடை எடுத்தார், தன் தலையில் வச்சிருந்தார், கண்ணனை கூடைக்குள்ள கிடத்தின்றார். தன்னடையே கதவுகள் வெடித்து சிதறின. அவரை கட்டியிருந்த சங்கிலிகள் வெடித்தன. எல்லா காவலாளிகளும் உறங்கியே போனார்கள், மயக்கத்தில் ஆழ்ந்தார்கள். வந்தார், யமுனை ஆற்றங்கரையை கடக்கிறார். வசுதேவ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகௌ யோயோ யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம். கம்பீரமாக யமுனை ஓடிக்கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறார். கணுக்கால் மறைந்தது, முழந்தால் மூழ்கித்து, இடுப்பு மூழ்கிற்று, நெஞ்சு மூழ்கித்து, தோளளவுக்கு யமுனை ஏறினாள். பயப்படாமல் இறங்கினார். கண்ணன் ஆணையிட்டிருக்கார், எழுந்துருளை பண்ணிட்டு போகிறோம். ஹோவென்று மழை கொட்டிற்று. ஆதிசேஷன் வந்து குடையாக கண்ணனுக்கு பிடித்து கைங்கிரம் பண்ணினார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம், நீள்கடலுள் என்னும் புனையாம், மணி விளக்காம், புல்குமடையாம், பூம்பட்டாம், திருமார்க் அரவு நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி சரீரபேதைஹி தவ சேஷதாங்கதைஹி சஷயிதீரித்தே ஜனைஹி. ஆதிசேஷன்தான் பெருமாள் சேனிச்சுனுட்டார்னா படுக்கை, நின்னார்னா நின்னால் மரவடியாம் அவருடைய பாதுகை, நடந்தார்னா கொடை, அமர்ந்தார்னா ஆசனம், அனைத்தும் ஆதிசேஷன் கைங்கரியம் இல்லையோ. ஆதிசேஷன் கொடையா பிடிச்சார். கண்ணனை தூக்கின்னு போகிறார். இனிமேல் நெஞ்சளவுக்கு வந்தாச்சு. கழுத்து மூழ்கிட போகிறது, தலை மூழ்கிட போகிறது. அப்போ பார்த்து யமுனாதேவி நினைக்கிறார். இந்த யமுனை வேறல்லாள், யமனுக்கு கூட பிறந்தவள். யமனும் யமுனாதேவியும் சூரியனுடைய பிள்ளையும் பெண்ணும். அதையும் ஞாபகம் வச்சுங்க. குறுக்க ஒரு குட்டி கதை.
அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்ட மொத்தமே எப்படியும் குழம்பத்தான் போகிறோம், அதனால் இதையும் சேர்த்து வச்சே குழம்பிப்போம். அப்போ சூரியனுடைய வம்சம் சொன்னேனோ இல்லையோ, அதில் விட்டு போன ஒன்று சூரியனுடைய பிள்ளை தான் யமதர்மராஜன். அதே போல் கூட பிறந்தவள் தான் யமுனான்னு நதி. யமுன நதிக்கு ஒரு ஆசை, கிருஷ்ண கைங்கரியன் நமக்கும் கிடைக்கணும்ட்டு சடக்கென அவருடைய முழந்தாள் அளவுக்கு வற்றடித்தார். ஜானு மாத்திரோதகவ் யயோ, கவலை இல்லாமல் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டார். நமக்கு தோணும், இவ்வளவு தூரம் எதுக்கு வளரணும், ஏன் அத்தனை தூரம் மூழ்கடிக்கிறாப்புல வரணும், அப்புறம் ஏன் வற்றி போகணும், முதல்லையே வற்றிக்க கூடாதான்னா, கண்ணனோ தலைக்கு மேலே இருக்கார், கூடைக்கு வெளியில் திருவடி விழுந்திருக்கு, அவ்வளோ தூரம் வசந்தாத்தானே திருவடியை தீண்ட முடியும். திருவடியை தொட்டால் கர்வம் போடுத்து இறங்கி போயிட்டா. கண்ணனுடைய திருவடி யார் தொட்டாலும் கர்வம் குறைஞ்சி போயிடாதா? அது வரைக்கும் தான்கிற எண்ணத்தோட யமுனை வளர்ந்தாலாம். திருவடி பட்டதோ இல்லையோ உடனே குறைஞ்சி போய் வசுதேவனுக்கு இந்த முழங்கால் அளவுக்கு வற்றடித்தாள். கண்ணன் இந்த மாதிரி புறப்பட்டு போனார்ங்கிற சரித்திரத்தை நாம கேட்டோம்னால் சம்சாரம் என்னும் பெருங்கடல் நம் முழந்தாள் அளவு வற்றடிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவேங்கடமுடையான் சீனிவாசனை செவிக்கு போகிறோம். ஒரு திருக்கையால் திருவடியை காமிக்கிறார், இடது திருக்கையை முழங்காலுக்கு பக்கத்தில் வச்சுருக்கார். இதுக்கு கட்டிஹஸ்தம்னு பேர். அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என் ஆழ்வார். 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியில் பாடுறார். இது நம்மாழ்வாருடைய பாசனம். இந்த கையாலே என் திருவடியெல்லாம் சரணாதி பண்ணுங்கிறார். பண்ணுட்டா இதோ இந்த கையை வச்சு காட்டியிருக்கேன் பார், உன் சம்சாரம் என்னும் கடலை முழங்கால் அளவு வத்தடிச்சு தரேன். இதை நாடகமாட்டம் முத்திரை பிடிக்கிறாப்பில் தான் நாட்டியம் ஆடிட்டு இருக்கார் சீனிவாச பெருமாள். அதே விஷயத்தை தான் இங்கேயும் தெரிஞ்சுட்டோம். யமுனைக்கரையை தாண்டி அக்கறைக்கு கொண்டு போய் விட்டார். யசோதா நந்த பத்னீச்ச ஜாத்தம் பரம் அபுத்தியத ந தல்லிங்கம் பரிஷ்ராந்தா நித்ரையா அபகத ஸ்மிருதி. பிள்ளை பெத்த ஆயாசத்தில் அவன் நினைவே இல்லாமல் கிடந்தாள். ஆண் குழந்தை விடப்பட்டது, பெண் குழந்தை மாற்றப்பட்டது. திரும்ப தலையில தூக்கிண்டு இந்த பக்கம் வந்தார். தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆழ்வாருடைய பாசனம். யமுனாஞ்சாதி கம்பீராம் மேலும் சொல்றார், அதசி புஷ்பசங்காசம் ஹாரநூபுர சோபிதம் ரத்தன கங்கன கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெகத்குருவான பகவான் அக்கறைக்கு போயிட்டார். அவர் இக்கரைக்கு அழைச்சின்னு வந்தார். கிம்மயா ஹதயா மந்த ஜாத்தக்கலு தவாந்திரகிருது எத்திர குவா பூர்வ சத்ருர்மா ஹிம்சீஹி கிருபணான் பதா. அப்போ இந்த யோகமாயதான் இந்த பெண் குழந்தை யோகமாயதான் போய் பறந்திருக்கா. இக்கரைக்கு கொண்டு வந்த உடனே 8வது குழந்தை வீல்னு அழுதுது. இப்போதான் வசுதேவர் திரும்பி வந்து சேர்ந்தார். மொத்த கதவும் சாத்தி நுடுத்து, விலங்கெல்லாம் பூட்டி நுடுத்து, தூங்கிட்டு இருந்தவாள்லாம் எழுந்து நுட்டா, எல்லாம் பழையபடி வந்து ஊற்று. நீங்கள் இந்த திரைப்படத்தெல்லாம் பார்க்குறீங்க பாருங்க, அப்படியே அலையெல்லாம் அடிச்சுட்டே இருக்கும், அப்படியே நிற்கும். குதிரையெல்லாம் ஆடிகிட்டே இருக்கும், அப்படியே நிற்கும். மரங்கள்லாம் அசைஞ்சுட்டே இருக்கும், அப்படியே நிற்கும். ஒரு பெரிய மனுஷன் அப்படி கடந்து போனோடனே தானே அசைய ஆரம்பிக்கும், எல்லாரும் ஆட ஆரம்பிப்பா. இப்போ அதே கதை தான் இங்கே நடக்கிறது போல் இருக்குது. என்னை இவர் அங்கே போன வரைக்கும் மொத்தம் வெடிச்சிருந்தது. இவர் திரும்பி வந்தாச்சு, பெண் குழந்தையை திருப்பி கொண்டு வந்த உடனே எல்லாம் கதவெல்லாம் சாத்தின்றது. காவலாளிகள்லாம் எழுந்து விட்டா. வீல்னு குழந்தை அடற சத்தம் கேடுது. ஆண் குழந்தைய விட பெண் குழந்தை இன்னும் நன்னா அழும். அதனால் கண்ணன் அழுதாரோ இல்லையோ, இந்த ஸ்திரீ குழந்தை நன்னா அழுதது. அழுத சத்தம் கம்சனுடைய காதுக்கு போச்சு. 8வது குழந்தை பிறந்தது, இழுத்துவான்னு சொன்னார். குழந்தை வந்தது. கம்சனுக்கு ஒரே ஆச்சரியம், தேவர்கள்லாம் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பத்தியா, என்னை 8வது கர்ப்பம் கொல்லும்னா பெண் கர்ப்பமாக இருக்குது, கம்சனை கொல்றதுக்கு ஒரு பெண் கர்ப்பமாக பிறக்கும், நம்பவே முடியல இப்போ உலகத்தில் யாரையுமே அப்படின்னு கம்சனே நினச்சின்றார். எப்போதோ அப்படின்னா இப்போ நாம் எந்த கம்சர்கள்லாம் எப்படி நினச்சிப்பான்னு சொல்லக்கூட முடியாதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த குழந்தைய எடுத்து கொல்றதுக்கு போக குழந்தை ஆகாசத்தில் பறந்து, மூடனே என்னை எதுக்கு கொல்ல பார்க்குற, கிம்மையா ஹதயா மந்த ஜாத்தக்கலு தவாந்த கிருத்து, உன்னை முடிக்க வேண்டியவன் மறைந்து கோகுலத்தில் வளர்கிறான், தைரியம் இருந்தா சாமர்த்தியம் இருந்தா அவனை போய் பிடித்துக்கொள். யோகமாயா பறந்து போட்டா. மேலே மூலம் ஹி விஷ்ணுர் தேவானாம் யத்ர தர்மஹா சனாதனஹ தஸ்ஸ ச பிரம்ம கோவிப்ராஹ தபோயஜ்ஞா சதக்ஷிணாக. அனைத்து அசுரர்களையும் கூப்பிட்டான். இனி கண்ணனை அழிக்க வேண்டியதான் ஒரே லட்சியம். விஷ்ணு எல்லா தர்மத்துக்கும் ஆதாரமானவர். அவர் அழிச்சுட்டோம்னா உலகத்தில் தர்மத்தை ஒழிச்சுடலாம், தர்மத்தை ஒழிச்சுட்டா நாமே உலகத்தை ஆள ஆரம்பிச்சுடலாம் என்று கம்சன் பிரகடனப்படுத்தினான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கண்ணன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயா சொல்லியோ, இத்தனை நாள் மதுரையில் வாயை திறக்க முடியல, கல்கண்டு கொடுக்க முடியல, கோலாகலம் ஆட முடியல, சேர்த்து வச்சு இந்த ஊரில் கொண்டாடினான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. ஒத்தருக்கொத்தர் பீச்சாங்குழல் எடுத்துட்டு வெள்ளப்பொடி, மஞ்சள் பொடி, சகப்பு பொடி, நீலப்பொடி, பச்சை பொடி
தயிர், பால், வெண்ணெய், மோர், நெய் எல்லாம் இதெல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு ஹோலி பண்டிகை அடிக்கிற மாதிரி ஒத்தர் மேலே ஒத்தர் அடிச்சுக்கிறாளாம். நம்ம கண்ணன் பிறந்து விட்டார், மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் பிறந்தான், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். நம்பி பிறந்தாச்சு. மறுநாள் கார்த்தால யசோதை எழுந்திருந்து பார்க்குறா, பக்கத்தில் பிள்ளை குழந்தை இருக்குது. தாம் பெண் குழந்தை பெற்றோம், குழந்தை மாற்றப்பட்டதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அவர் தான் நித்திரை தூங்கிப்பட்டாளே, ஆயாசத்தினால் அவளுக்கு மயக்கமாக போச்சு. மறுநாள் எழுந்த உடனே ஊரே கூடி விடுத்தான், நம்ம நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் குழந்தை பிறந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். வரிசையா ஷாரியா குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை எப்படி இருக்கு பார்க்கறதுக்காக எல்லாரும் வராளாம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓட்டமா ஓடி வரா. எல்லாம் அவாவா நெய்யும் பாலையும் மோரையும் ஒத்தர் மேலே ஒத்தர் அடிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. வீட்டு வாசல் சேரும் சகதியுமா இருக்கு. வந்த வேகத்தில் காலை வைக்கிறா, வழுக்கி தடால்னு விழறா. ஓடுவார் விழுவார், விழுந்துட்டா அடிபட்டதுன்னு பார்க்கல, கண்ணனை பார்க்கணும்னு ஆசை. எழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். கூட்டம் தாங்கலை, நெரிசல் இடிதடி. யசோதை பார்த்தா வாசலில் பட்டியல் போட்டா, இந்தந்த கிராமத்துக்காரா இத்தனை மணி நேரத்துக்கு வாங்கோ, எல்லாரும் வந்து கூட்டமாக கூடாதீங்கோ. ஒத்தருக்கொத்தர் ஒரே மோதல். தொட்டில் போட்டிருக்கு, குழந்தை படுத்துட்டுருக்கு. வரிசையாக எல்லாரும் பார்க்குறா. இந்த நாள் வைத்தியாளாக இருந்தால் சொல்லிடுவா, இந்த மாதிரிலாம் இருந்தால் தொத்து வியாதி வந்துடாதோ, இந்த மாதிரி கூட்டமாக குழந்தைய வந்து பார்க்கலாமா, போங்கன்னு விடுவா. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே வராது. வியாதி அறுப்பதற்கன்னோ கண்ணன் பிறந்தான். சம்சாரம் என்னும் பெரும் வியாதி இனிமேல் வரவே போகிறது கிடையாது இல்லையோ. குழந்தை சயனிச்சுருக்கார். அவாவா வர்றவா தொட்டில்கிட்ட வந்துட்டாளாம். நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். கண்ணனை சேவிக்கிறார், திருப்தியாக இருக்குது. ஆனால் எங்கே குழந்தைய விட்டுருக்குன்னு சொன்னாலே எங்கே அப்படின்னு கேட்குறா. யசோதை பார்க்குறா, குழந்தையத்தான் பார்த்துட்டு இருக்கா இந்த பெண்ணு. நம்ம குழந்தைய விட்டுருக்காளே எங்கேன்னா பார்த்தாச்சுன்னு சொல்லிவிட்டா அடுத்த ஆள் வாங்கோ நீங்கள் போங்கன்னு விடுவாளாம். அதனால இந்த பெண்ணு சாமர்த்தியமாக ஒத்தொத்தி என்ன பண்ணுறா, கண்ணனை பார்த்துட்டே இங்கெங்கேயோ கண்ணனை தொட்டில் விட்டுருக்காளாமே எங்கே அப்படின்னு எங்கே இல்லைன்னு நினச்சி இன்னும் 2 நிமிஷம் நிற்க விடுவாளோ இல்லையோ. அதுக்காக ஓடுவார் விழுவார் வந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். நம்பிரான் எங்கே பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும். இப்படி கண்ணன் அவதரித்தான். பிறந்த போதே ஆச்சரியம். பிறந்தமாயா பாரதம் புருதமாயான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்த அடுத்து இனி ஓரோரு அசுரனா மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு வருகிறான். கண்ணனை கண்டுபிடிச்சு அழிச்சுடணும். இதுதான் இப்போ ஒரே லட்சியம் அவனுக்கு. அதில் முதல்ல வந்தவள் தான் பூத்தனா பாலகாதினி, பெரிய அசுர பெண். அவள் தன் முலைப்பாலில் விஷத்தை ஊட்டி கொண்டு கண்ணனை தேடின்னு வந்து பாலில் விஷத்தை கொடுத்து கொண்டுடணும்னு வந்தா. கண்ணனுக்கு தனக்குன்னு எதை கொண்டாலும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இன்னொருத்தனுக்கும் கொடுத்தது அவருக்கும் கொடுத்தா பிடிக்காது. சில குழந்தைகளுக்கெல்லாம் அதுகளுக்கே இனிப்பு பண்ணி அதுக்கே கொடுக்கணும். இது நம்ம ஒன்று சாப்பிட்டுட்டு கொடுத்தோம் ஓன்னு அழ ஆரம்பிக்கும். இன்னொன்று அது விளையாடின்னு இருக்கிறச்சே அதையே பார்க்கணும். இப்படி கண்ணை திருப்பினோம் வேணும்னு நம்ம கண்ணை திருப்புறதுக்குன்னே அழுவும். ஒன்றுமே வேலை இருக்காது, ஆனால் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு எண்ணம். குழந்தைக்கு எப்பவுமே யாருடைய சிந்தனையும் தம் பேர்லேயே இருக்கணும். அதை அப்படி விட்டே கொடுக்காது. கண்ணனுக்கு எதுவாக இருந்தாலும் தனக்குன்னு கொண்டணும். நீ அமுதம் கொண்டாலும் எனக்குன்னு கொண்டா, விஷம் கொண்டாலும் எனக்குன்னு கொண்டா, நான் வேண்டான்னு சொல்லலை. நீ விஷத்தை கொண்டாலும் வாங்கிக்கிறேன், அமுதம் கொண்டாலும் வாங்கிக்கிறேன், ஆனால் இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்டு எனக்கும் கொடுக்குறேன்னு சொல்லாதே. பக்தியிலையும் அவ்வளவு தான். நைசர்கிகமான பக்தி, அவ்வபிச்சாரணியான பக்தி. பக்தி அவனிடத்துல மட்டும். கண்ட இடத்துல இவாளிடத்துலையும் பக்தி, அவளிடத்துல பக்தின்னு சொல்லிட்டு கண்ணன் இடத்துலன்னு சொல்லலாமா? ஆனால் பூத்தனே கண்ணனுக்கென்னே விஷத்தை ஊட்டின்னு வந்தா. ரொம்ப அழகான வடிவத்தை எடுத்துட்டு எங்கே கண்ணன்னு தேடின்னு வந்தா. அப்போ தான் யசோதை நன்னா பால் கொடுத்துட்டு பசுமாடு கன்றுகளை கட்டுறதுக்காக போயிருக்கா. பேச்சு விடனஞ்ச முலசுவைத்த மிகுஞான சிறுகுழவின்னு பாசனம். அதாவது ஆழ்வார் சாதிக்கிறார், பேய்மல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. ஆண்டாளுடைய பாசுரம். மாயோந்திய வலவல பெருமாவஞ்ச பெய்வீய தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தளர்ந்து தளர்நடை இட்டு சென்னு பெய்முலை வாய்வித்து பித்தரன்னே பிறரேசனின்னாய். தாய் நன்னா அமுதமயமா பாலை கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிறச்சே அது வேண்டான்னு அழுது தள்ளிவிட்டு பேய் வந்து விஷப்பால் கொடுக்குறேன்னா தவழ்ந்து போய் அவள்கிட்ட பாய் கொடுக்குறதான். நல்ல பிள்ளை, வெறும் அசட்டு பிள்ளை. அம்மா நேராக பால் கொடுக்குறேன்னு காத்துட்டுருக்கா, இது போய் அங்கே பால் குடிக்கிறதுங்கிறதே. கண்ணன் காத்துருந்தார், ஏறி மடியில் உட்காந்துட்டார். மடியில் வச்சுன்னுக்கிறது பெரிய விஷப்பாம்புன்னு அவளுக்கு தெரியாது. அது ஏதோ அழகான குழந்தைய சாப்பிட போகிறது கொண்டுட போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கா. பராசரர் சொல்கிறார், கண்ணன் ஆரோடையும் சண்டையே போட மாட்டார். ராமன் ரொம்ப நேர்மை. வில்லெல்லாம் பிடிச்சிருந்து அம்பெல்லாம் எடுத்துட்டு எல்லார்ட்டையும் சண்டையெல்லாம் போட்டு கட்டப்பட்டு ஜெயிச்சு இப்படி தான் அவருக்கு தெரியும். கண்ணனுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏதோ விளையாட்டுத்தனமாக சில காரியங்கள் பண்ணுவார். பால்யோச்சிதென்யபர செட்டித விஸ்புலிங்கே யஸ்யாலபந்த சலபத்வம் அஹோனிகூடகான்னு குரத்தாழ்வானுடைய திருவாக்கு. பாலப்பிராயத்துக்கு தகுந்த ஒரு விளையாட்டு விளையாடுவார். அந்த விளையாட்டில் அவன் அடிபட்டு பிராணனை விட வேண்டிதான். ஒரு விளக்கேற்றி வைங்க,
விட்டில் பூச்சி தானே வந்து விழுந்து பிராணனை விடும். விளக்கு விட்டில் பூச்சியே வா என்கிட்ட விழுன்னா கூப்பிடும். அது ஒன்றும் பத்திரிக்கை வச்செல்லாம் கூப்பிட்றதே இல்லையே, தானே விழுந்துட சொல்லியோ. அதே போலத்தான் கண்ணன், ஒரே பசி. இப்போ தான் அவள் பால் கொடுத்துட்டு போயிருக்கான், ஆனாலும் பசி. சில குழந்தைகளுக்கு நிறையா பால் சாப்பிட்ணும், கொடுத்து முடிச்சுட்டு போன உடனே 1/2 மணியில் பால் கழும். அது போல் கண்ணன் உலகத்தையே சாப்பிட்டு பழக்கமும் இல்லையோ, உடனே பால் கழுதார். பூத்தனை தான் வந்தா, எடுத்து வச்சின்னு பால் கொடுத்தார். ரொம்ப பசினாலே குழந்தை வேகமாக உறிஞ்சுமோ இல்லையோ, அதனால் அவரும் வேகமாக இழுத்தார். பாலும் வந்தது, கூட பிராணனும் வந்துடுச்சு. இவ்வளவு தானே தவிர அவர் ஒன்றும் பிராணனை கொல்லணுங்கிற எண்ணத்தோட பண்ணவே இல்லை. பிராணான் பபவ், பாலை இழுத்தார், அதோட கூட பிராணனு சேர்த்து வந்தது. பெருத்த சத்தத்தோட பூத்தனை கீழே விழுந்துட்டாலாம்.